வணக்கம் நண்பர்களே, காலை வணக்கம் எல்லாருக்கும். ஒரு வழியாக வந்து நைட்டு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சாச்சு. மணி இப்போ ஒரு 6 மணி ஆகுது. கந்தசஷ்டி கவசம் ஓடிட்டுருக்கா. இப்படிதான் பாத்ரூம் போயிட்டு வரணும். ஆமாம், எங்கே ஒவ்வொருத்தவங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே இப்படி வந்து வெளியே பார்த்தீங்கன்னா அப்பா செமையான ஒரு வியூ இருக்கு பாருங்க. ஐயோ, காலையில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கதை பூட்டிக்கங்கண்ணா. நீங்கள் காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையான ஒரு வியூ இருக்கா. நைட்டெல்லாம் ஒரு மிஸ்ட் ஆகி இந்த இடமே தெரில. காலையில் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக செம்மையான ஆம்பியன்ட்லங்க, வேறு லெவலில் இருக்க இடம். ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இது. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம நைட்டு போயிருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக எங்களுக்கு 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. இன்னும் வரையும் சும்மா உட்காந்து பேசிட்டு உட்காந்துருந்தோம். வெளியே வந்து பார்த்தா பயங்கரமாக விடிஞ்சிருக்கு. ஆஹா, உங்களால் இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில. அப்படியே சில்லுன்னு காற்று அப்படியே மூஞ்சில் அடிக்குது. மூஞ்சை கழுவிட்டு வந்ததுக்கு அதுக்கும் அந்த காற்று அப்படியே மூஞ்சில் போடும்போது அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி காலை வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு வாக் போக போகிறோம். அப்படியே மேலே அப்படியே ஒரு வாக் போயிட்டு பக்கத்தில் ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு வருவோம். அண்ணே ப்ரெஷ் பண்ண வந்துட்டா. அப்படி சிங்க் இருக்கே, சிங்கில் தண்ணி வரலையா? இந்த சிங்கில் இந்த இதில் தான். ஸோ இவங்ககிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கை கழுவுறது கூட தனியாக சிங்க் வச்சுருக்காங்க. பின்னாடி அப்படியே வானம் நல்லா விடிஞ்சிட்டு வருதுண்ணா. காலை டீ ஐயா வந்து கொடுத்துட்டு போனார். இந்த ஐயா தான் நமக்கு இங்கே எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்படி இந்த இடத்துலேருந்து எப்படி செம்மையான ஒரு டீ. அந்த அளவுக்கு சீனரிக்கான ஒரு டீ நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த கண்டெய்னரோட ஒயிட் ஷாட்டு. நேற்று ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மிஸ்ட் வந்தனால காட்டவே முடியல. அதனால் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வாக்கிங் கிளம்ப போகிறோம். தெய்வமே, நீங்கள் பாட்டை போட்டு காப்பிரைட்டை கொடுத்து சேனலில் காலியாக வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யானை வேணுங்க எனக்கு. வண்டியிலே வாக்கிங்க. நம்ம ஐயா தான் நம்ம நேற்று நைட் எல்லாம் கவனிச்சிக்கிட்டது. ஸோ நம்ம பாய்ஸ் எங்கே நிற்கிறாங்க. ஸோ எக்ஸ்பல்ஸ் 200 4V 2V ரெண்டுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பாடி டிசைனில் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா எவ்வளோ தூரமாக வச்சாலும் இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோதான் வீடியோவா ஸ்டடி ஷாட்டில். நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா நம்ம மார்னிங் வாக் கிளம்பிட்டோம். இங்கேருந்து லைட்டாக அப்படியே முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் செம்மையாக அப்படியும் பயங்கரமான ஒரு ஆம்பியன்ட்டில் வந்து நம்ம வந்து மார்னிங் வாக் கிளம்புறோம். போயிட்டு வந்துட்டோம்டா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு அப்படியே இந்த வால்பாறை பயணத்தை முடிச்சுருவோம். காலையில் ஆரம்பித்தோடனேவும் எங்கே இருக்கேன், காலையில் ஆரம்பித்தோடனே முடிக்கிறத பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நேற்று சூப்பரான ஒரு நாளுங்க, பயங்கரமான ஒரு நாள் நேற்று. பசங்களாக இருக்கட்டும், நேற்று வந்து இங்கே இன்னொரு குரூப் சென்னையில் வந்திருந்தாங்க. அவங்களோட வந்து பார்த்தோன்னா கேம்ப் ஃபயரில் நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு
ஆட்டம் போட்டு நேற்று நைட்டு ஒரு நல்ல தூக்கம். அந்த தூக்கத்துக்கு அப்புறம் காலையில் வெள்ளலாம் எழுந்திரிச்சு அப்படியே வந்து நம்மளோட வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து காலையில் இந்த மாதிரி ஒரு வாக் போகிறோம். நம்ம ஸ்டேவோட டாப் வியூ மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். கண்டெய்னர் ஸ்டேவோடது பயங்கரமாக இருக்கா. இந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யானைக்காடு அப்படின்வாங்க. யானைக்காடு அப்படின்னா என்னென்னா யானைகள் நடமாடுற இடம். ஸோ இந்த இடத்துக்கு நடுவில் தான் நாம் தங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து அசால்ட்டாக தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்குன்னு நினச்சிடானா. சுற்றி பக்கத்தில் ஃபுல்லாமே சோலைகள்னாலே அங்கே என்ன இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும். பாருங்கோ மாயமில்லை மந்திரமில்லை எல்லாம். யானை இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, சிறுத்தை இருந்தால் நீங்களே டீல் பண்ணிக்கிங்க. எவ்வளோ பயந்து என்ன சொன்னா, இந்த வீரப்பன் கூட்டாளி வராரு இப்போ பாருங்க, காட்டுக்குள்ள பாருங்க, அந்த பக்கம் போயிட்டாரு. நண்பர்களே, தூரத்தில் உங்களுக்கு தண்ணி மாதிரி ஒன்று தெரியுங்களே, அதுதான் சோலையார் டேமு. ஜூம் பண்ணி பாருங்கள். தெரியுது, இப்போ நல்லா தெரியுது. ஸோ இதுதான் சோலையார் டேமு. இந்த கேமரா யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். சோனி ஹேண்டிகேம். ஸோ இன்னும் நம்ம அண்ணன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இதை அந்த வியூ காட்டுங்க. இதில் இல்லாத ஒரு இது ஸ்பெசிலிட்டிலும் ஒரே அம்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே இருங்க, லைட்டிங் வச்சுக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணுங்க பார்ப்போம். 12x ஜூம் இப்போல்லாம் எந்த கேமராவில் தருவாங்க? 60x பாருங்க. தண்ணியை தாண்டி போகுது. டேமுக்கு போயிடுச்சு, கீழே போகுது. வானத்துக்கு போயிட்டீங்க, கீழே வாங்க. இல்லை டேம் தான், இல்லை அது வானம். ஓகே டன். இந்த அளவுக்கு பாடில்ல. ஓகே. ஸோ இந்த கேமராவெலாம் பயங்கரமான ஒரு கேமரா அப்போ வந்தது. நான் சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் வச்சுருந்தேன், பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து பார்த்தா இந்த கேமரா அட்ரஸே தெரில. பட் இந்த கேமரா ஸ்டில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, இது இந்த வியூவில் உங்களுக்கு காட்டவே முடியல. அவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல்லாக இருட்டில் எங்களுக்கு ரோடே தெரியாமல் தான் நைட்டிங்க வந்தோம். பட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையான ஒரு வேலி அது. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், சோலையார். அப்படியே அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குட்டியாக ஒரு கட்டடம் மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியும். ஜூம் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த வியூ பாயிண்ட். பயங்கரமாக எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சூரியன் வந்து வெளியே வந்துட்டுருக்கா. அப்படி சூரிய பகவான். ஆமாம், உங்களை வரவேற்கிறதுக்கு. ஸோ நம்ம வாக்கிங் அதை பார்த்துட்டு அவரே மேலே வந்துட்டாராம். இப்படி தான் கதை பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பயங்கரமான இடங்க. அதான் யோசிக்கிறேன், கோயில் போயிட்டு வரலாம். இந்த தான் இருக்குது கோயில். இந்த தான் இருக்குது கோயிலில் போய் கொஞ்சம் உட்காந்துடலாம். நான் என்ன பாலிட்டிஷியனுக்கு ப்ரொபகண்டாவை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நண்பர்களே, இவ்வளோ க்ளோஸில் வரக்கூடாது, மூக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இது. இந்த பக்கம் வந்தேன்டா, இந்த கோயிலை வட்டோட்டு நாங்கள் உட்காந்துட்டு தான் போவோம் இங்கே. ஸோ இந்த வட்டம் அதை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஏன்னா வட்டோட்டு நம்ம அங்கே வரும்போது லாகெலாம் முடிச்சிருவோம். இங்கே வரும்போது நம்ம சும்மா மட்டும் தான் உட்காந்துட்டு போவோம் நம்ம. ஸோ இந்த டைம் இருந்தது. ஆமாம், இப்போ நல்லா பெயிண்ட் அடிச்சு இங்கே வர வரும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேமராவில் உள்ள வச்சுட்டு ஜம்முன்னு இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக சுற்றி மிஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வரும்போது கரெக்டாக 2 மணி 3 மணி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே சும்மா வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு போயிடுவோம். இந்த வட்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் வந்து வாக்கிங் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நைஸில் எனக்கு தெரிஞ்சு
ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. ஓ ஆமாம், ஸ்டே மாதிரி இல்லைல்ல அதே மாதிரி இல்லை பின்னாடி. ஸோ இதுதான் அந்த கோயில். இதை நான் வந்து 2-3 தடவை பார்த்துருக்கோம். 2-3 தடவை பார்க்கும்போதுமே ஃபுல்லாக மிஸ்ட்டு எல்லாம் மூடி தான் நான் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு சன்ரைஸில் பார்க்குறேன் இந்த இடத்த. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மலை மறைச்சிருக்கிறதுனால நீ சன்லைட் இந்த பக்கம் வரல. அப்படியே அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் தெரியும். சூப்பராக இருக்குங்க காலையில் ஆம்பியன்ட்டு, பயங்கர வைப்பான ஒரு இடம். சீனியா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவசரத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. காரணம் என்ன, அவருக்கு ஒரு அவசரம். எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் வாழ்க்கையில். காலை கடனை வந்து ஒழுங்காக முடிக்காமல் கடனை பாக்கி வச்சுட்டு வந்துட்டார். இப்போ அவன் திருப்பி அழுத்திட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா காட்டு மாடு, அதான் பைசனை பார்த்துருக்கோம். இந்த டவர் கீழே போயிட்டுருக்கு பாருங்க, கம்பீரமாக நடந்து போகுது. இங்கேருந்து கண்ணில் பார்த்தா நல்லா தெரியுது, கேமராவில் பார்த்தா கேவலமாக தெரியுது. யானை போகுதா? நண்பர்களே, இப்போ வந்து எங்களோட ஜாகிங்கை முடிச்சிட்டோம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க டவர் கிடைக்கிது. 5G, அதுவும் 5Gயில் ஃபுல்லாக கிடைக்கிது. மேலே போயிட்டீங்கன்னா சுத்தமாக டவரே கிடையாது. நேற்று நைட்டு ஃபுல்லாக டவரே இல்லாமல், மொபைல் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் செம்ம ரிலாக்ஸ்டாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நேற்று. அதனால் நேற்று நைட்டு எங்களுக்கு என்னமோ வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு போன மாதிரி தெரிஞ்சது. ஸோ ஃபீல் ஆகுது நமக்கு. மொபைல் இல்லை, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களோட கண்டிப்பாக பேசி ஆகணும், அவங்களோட பேசினா மட்டும் தான் நமக்கு ஒரே பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கட்டாயம் வரும்போது தெரியுது நமக்கு அந்த நேரத்தோட அருமை. எவ்வளோ நேரத்தை நம்ம வந்து இந்த மொபைலில் எல்லாத்துலேயும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இந்த நேரத்துலையும் நீங்கள் மொபைலில் தான் வீடியோ பார்த்துட்டு போயின்னு தெரியும். பட் நம்ம யூசேஜை கம்மி பண்ணிக்கிட்டு அப்போக்கப்போ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸில் அடிக்ட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டா இனியுமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. நேற்று எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ உங்களால் ரெகுலராக அப்படி முடியலாட்டியும் கூட உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் மொபைலை தூக்கி போட்டு நேராக இருக்கவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நான் வால்பாறையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். வால்பாறைன்னா நிறையா பேருக்கு வந்து ஏதோ வந்து ஒரு 41 ஹேர்பின் பெண்ட் இருக்குது, பைக் ஓட்ட செம்மையான இடங்கள்லாம் இருக்குது, அங்கே நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது, வந்து நல்லா ஜாலியாக தங்கிட்டு போகலாம், ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இது வந்து ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த இடம் வந்து அப்படி கிடையாது. காரணம் என்ன, இது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன் நான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்டா, ஊட்டி கொடைக்கானலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே அதிகப்படியான மக்கள் தொகை இருக்குது, அங்கே அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துகிற இடங்கள் இருக்குது, மக்கள் பயன்படுத்துகிற நிலங்கள் இருக்குது. ஆனால் வால்பாறை அப்படி கிடையாதுங்க. வால்பாறை முழுக்க வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான சோலைக்காடுகள் வச்சுருக்கு, அதிகப்படியான வனவிலங்குகளை கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சின்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அதாவது மூணாறு கீழே இருக்கும். ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வன உயிர்களை கொண்ட ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சோலையார் ஆனமலை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அனிமல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரக்கிங், அதாவது நம்ம இப்போ வாக்கிங் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, ரூமுக்கு போகிறோம். ஆனால் என்ன ஒரு கடுப்புண்டா, இப்போ வரையும் யானையை பார்க்கவே இல்லைங்க நாங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. யானைகள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு ஏரியா. ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இனி நாங்கள் வந்து எதையுமே ஸ்பாட் பண்ணலை. எனக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா யானைகள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு அனிமல். உனக்கு உலகத்திலே எந்த அனிமல் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா யானை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு யானை மேலே வந்து
ஒரு பெரிய ஏன் தெரியல அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனிமலை பார்த்தோன்னே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது யானையை பார்த்துட மாட்டோமா, ஏதாவது யானைகளை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏங்கிட்டே கிடக்கும். கிட்டத்தட்ட இப்போ கோவிலுக்கு போயிட்டு கோயில் யானையெல்லாம் பார்த்தலாம் வந்து பார்த்தோன்னா வைபாகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு யானை மேலே வந்து ஒரு காதல் வந்துடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோன்னா முழுக்க வந்து பார்த்தோன்னா யானைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் என்னோடய ராசி என்னன்னு தெரியுங்களா, நாங்கள் முதுமலை காட்டுக்குள்ளேயே போனால் கூட எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில்டு எலிஃபெண்ட் வந்து எங்களால் பார்க்க முடியாதுங்க. ஒரு டஸ்கர் எதுவுமே எங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்மளோட ராசி இருக்கும். முதுமலையிலே போய் சுற்றி வந்து பார்த்தோன்னா வெறும் கும்கி யானையை பார்த்துட்டு தான் வந்தேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த யானைக்கும் எனக்கும் இருக்க ஒரு பேட் ராசி. அது நல்ல நேரமாக கெட்ட நேரமாலாம் தெரியாது. ஆனால் என்னால் ஒரு யானையை கூட வந்து இந்த இடத்துல ஸ்பாட் பண்ண முடியலை. ஸோ சேட். நிறையா டைமிங்லாம் சொல்கிறாங்க, இந்த டைமிங்கில் தான் வரும், இந்த நேரத்தில் வரும். அதாவது சம்மரில் வந்து பார்த்தோன்னா இப்போ காட்டுக்குள்ளே எதுவுமே தண்ணி இருக்காது. ஸோ அப்போது நம்ம அந்த சம்மர் டைமில் வந்தோம்னா மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். அது வால்பாறையில் எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து பார்த்தோன்னா சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் எலிஃபெண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது தண்ணியை தேடி உள்ளே வரும். ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்தது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைமு. அதனால் வந்து பார்த்தோன்னா பெருசாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. எனக்குமே தெரியும் சம்மரில் எனக்கு ஹில் ஸ்டேஷன் வர பிடிக்காது, மான்சூனில் வந்து பார்த்தோன்னா யானைகளுக்கு வெளியே வர பிடிக்காது. அப்போ 2 பேரோட ராசி அப்படி தானே இருக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனிமல்னால் அது யானைகள் தான். ஸோ ஆனால் இப்போ நிறையா வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம யானைகள் வேட்டையாடப்படுறதும், யானைகள் கொல்லப்படுறதும், யானைகள் விதைக்கப்படுறதும், ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதும், இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏண்டா யானைகள் இருந்தால் மட்டும்தான் காடுகள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஏடா ஒரு யானையை கொண்டுட்டா எப்படா காடு அழிவுன்னு கேட்டிங்கன்னா, யானைகள் வந்து பார்த்தோன்னா 100 கிலோமீட்டர் குறையாமல் ஒரு நாளைக்கு நடக்கும். அது சாப்பிட்றது வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க தாவரங்கள், இலை கொடி இலையெல்லாம் சாப்பிடும். அதில் மரத்தில் இருக்க விதைகளை சாப்பிடும். ஸோ சப்போஸ் அது வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அது போடுற சாணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நிறையா செடிகள் முளைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போகுது, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா டன் கணக்கில் சாப்பிடுது, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா டன் கணக்கில் சாணம் போடுது. அப்போது எவ்வளோ செடிகளையும் எவ்வளோ காடுகளை வந்து பார்த்தோன்னா புத்துயிர்ப்பாக வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் உதவுதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறது ஒரு யானை, இந்த மாதிரி எவ்வளோ யானை கூட்டங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாடு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போது காடுகள் உயிர்ப்பாக இருக்க யானைகள் வந்து கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் காடுகள் ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா யானைகள் ரொம்ப தேவை. நிறையா வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரெசார்ட் கட்டதாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஸ் கட்டதாக இருக்கட்டும், இல்லை ஃபாரஸ்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே போய் விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யானைகள்லாம் வந்து பார்த்தோன்னா பெருசாக உதவுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், அதையே வந்து பார்த்தோன்னா மனுஷனோட இடத்துல புகுந்த யானை, ஊருக்குள் புகுந்த காட்டு யானை, கல்லூரிக்குள் புகுந்த காட்டு யானை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இடத்துல அதோடைய நடந்து போகிற பாதையில் அழித்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கிட்டு இப்போ அது வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் போடுறோம். அதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கர கடுப்பாக இருக்கும், என்னடா நியூஸ் போடுறீங்க அப்படின்ட்டு. அதனால் இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் இது புரியும், யானையோட பழக்க வழக்கம், யானையோட நடைபாதை என்ன பண்ண போகுது, இதெல்லாம் புரியும். நமக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து அவன் இடத்த வாங்கி அவன் பண்ணும்போது தான் கரண்ட்டு வெளியே வைக்கிறதோ இல்லை மருந்து வச்சு கொள்றதோ வெடி வச்சு கொள்றதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இந்த ஒயில்டு அனிமல்ஸை பாதுகாக்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் நம்ம வந்து பயணம் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வர்றோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குன்னு தவிர அதை தொந்தரவு பண்ணணுமோ இல்லை வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து வைரல் ஆகணுமோ அப்படிலாம் கிடையாது. இப்போ கடைசியாக ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இப்போது ஒரு 3 நாள் ட்ரிப்பில் நான் யானையை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்போல்லாம் பார்த்தோன்னா தூரமாக இருந்து பார்த்தா கூட சந்தோஷப்பட்டுக்குருவோம். ஸோ அப்படி தான் இருக்கணுமே தவிர அதை பக்கத்தில் போய் வெறுப்பேற்றுறதோ அதை தொந்தரவு பண்ணுறதோ இல்லை அதை சீண்டி விடுறதோ மாதிரி இல்லாமல் யானைகளை பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் புரியுங்க. யானை எந்த அளவுக்கு வந்து மனிதர்களோட ஒட்டி போகக்கூடிய ஒரு அனிமல்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யானைகள் பற்றி படிக்கும்போது தான் தெரியும். கிட்டத்தட்ட நாய்க்குட்டியை வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டு அனிமலாக மாற்றிருக்கோமோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யானைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோட ரொம்ப இயல்பாக ஒட்டி பழகக்கூடிய ஒரு அனிமல் தான் அது. பட் நமக்கு அது புரியுறது கிடையாது, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் கிடையாது. ஸோ நீங்கள் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒயில்டாக ஃபாரஸ்ட்டாக டீப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா யானைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இல்லை அந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த காட்டில் இருக்க அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, இனிமேல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நம்மளோட பயணம் இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த காட்டை பற்றியும் இங்கே காட்டில் இருக்க அனிமல் பற்றியும் கற்றுக்கிட்டு இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க, சும்மா அப்படியே வெறும் வந்து காட்டேஜை காமிச்சு அதை ப்ரொமோட் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்தால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஃபாரஸ்ட்டுக்கு வந்தால் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்ல வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ பூமர் மாதிரி தெரிஞ்சுட்டா நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துங்க, அதை பற்றி ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் பாதர். ஸோ தட்ஸ் ஆல். கீழே நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். கீழே ரூமுக்கு வந்தாச்சு. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாங்க. அதுதான் இன்றைக்கி பிளான் இது. ஸோ இது ஒரு வீடியோ வருமா 2 வீடியோ வருமானலாம் தெரில எனக்கு. நான் இன்னும் பிளான் பண்ணிலாம் வீடியோ பண்ணவே இல்லைங்க. அப்படியே ஃப்ளோவில் எடுத்துகிட்டு இருக்கேன். போகிறப்போ போய் சாஃப்ட்வேரில் போட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியும் 1ஆ 2ஆன்றது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. ஆமாம், அண்ணன் கொண்டு வந்து வச்சிட்டா. அப்படி என்ன பிரேக்ஃபாஸ்ட்ண்ணே காலையில்? புட்டு 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 கடலைக்கறி. கடலைக்கறி, புட்டு வித்து கடலைக்கறி. ஸோ வாவ், நல்லா இருக்கு. முடித்துருங்கக்கா. ஓகே, ஆரிதான் அதில் சும்மா காட்டுறதுக்காக எடுத்தேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. இப்போ உள்ள நம்ம அண்ணங்க யோகா பண்ணிகிட்ருக்காங்க 2 பேர். ஒரு ஆள் குளிச்சிட்ருக்காங்க. அவங்க வரவும் அப்படியே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட வேண்டியதான். புட்டு கடலைக்கறி. ரொம்ப நாள் ஆச்சு புட்டு சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி திரும்ப ட்ரை பண்ண போகிறோம். கரை வந்து பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்து பிறகே புரியுது உலகே. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. ஒரு பின்னாடி வியூ இருக்குல்ல, நல்ல வியூ. ஆக்சுவலாக அந்த வியூவில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா சன்லைட்டு நேராக மூஞ்சியே அடிக்குது. ஆனால் சில்லுன்னு இருக்குங்க. ஒரு மாதிரி ரெண்டும் மிக்ஸ்டான ஒரு ஃபீல். ஆடியோ எடுத்துட்டு பிக்கப் ஆகுமான்னு தெரியலையே. மைக் போட்டுக்கலாமா? சரி வேணாம், எதுக்கு மைக்கு? அப்படியா? வாவ், ஹூ, தேங்காய் நான் அப்போ பார்க்கவே இல்லை வருங்க, கண்ணாடி போட வந்ததுனால. சூடான சுவையான அப்படி தான் தாத்தா பதறினார் வீடியோ எடுத்துகிட்டு போது. இங்கே ஃபோக்கஸ் ஆகுறியா ஆகலை, இங்கே இப்போ ஆகுறியா ஆகுற, டீப் ஃபோக்கஸ் ஆகுது இப்போ ஆகுது. ஸோ புட்டுக்கறி, புட்டு ப்ளஸ் கடலைக்கறி. புட்டுலாம் சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுண்ணா. இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன். அதனால் இட்லி போகாமல் புட்டே போயிட்டேன். சரி டிஃப்ரெண்ட்டாக போகும் அப்படின்ட்டு. ஸ்டீம் ஃபுட்டு. அது 2மே ஸ்டீம் தான். இட்லி ஸ்டீம் தான். ஐயோ வீடியோவில் காட்டுன்னு பார்த்தா தெரியாதுன்னு தெரியல. அதனால் பரவாயில்ல, தெரியலாட்டி பரவாயில்ல. முடிடுங்க. கரண்டி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இதில் வச்சிடலாம். தட்டு தான். வாவ், உடைக்கும் போதே நல்லா இருக்கு. மிஸ் பண்ணுறாங்க சூடாக, இந்த சூடை மிஸ் பண்ணிடுறாங்க நினைக்கிறேன். நல்லா நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு கிரேவி. நம்மளும் எதோ இனிக்க போதும்னு நினச்சேன் கடலைக்கறிண்டா. எங்கள் அம்மாவில் சுண்டல் குழம்பு வச்சுன்னா இனிக்கும். அதனாலே சுண்டல் குழம்பு எனக்கு பிடிக்காது. நல்லா காரமாக இருக்குது. அந்த புட்டுக்கு பயங்கர காரமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. அல்டிமேட். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் உட்காந்துட்டு புட்டு பிளேட்டை தூக்கி காமிச்சிட்றேன்.
ஃபோக்கஸ் ஆயிடுச்சு புட்டு ப்ளஸ் கடலைக்கறி. நண்பர்களே, இப்போ தான் வந்து ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் புட்டு வித் கடலைக்கறி சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்திருக்கேங்க. அன்னைக்கெல்லாம் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கள் ஸ்ரீனியெல்லாம் இப்போ தான் யோகா முடிச்சுட்டு வந்து புட்டை வெளுத்துட்ருக்காரு. ஸோ செம்மையான ஒரு சாப்பாடு, செம்மையான ஒரு கிளைமேட்டில், செம்மையான ஒரு ஆம்பியண்ட்டில் உட்காந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் கிடைக்காது, அப்போக்கப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்தா அண்ணனும் போடுங்க. நேரத்துலேருந்து வெஜ்ஜு புராணம் பாடிட்டு இருந்தவர் இப்போ வந்து பார்த்தோன்னா முட்டை கிடைக்குமா, கோழி கிடைக்குமா, கோழி கால் கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்காரு. அதனால் ஸோ அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து வைபாகி செம்மையாக போயிட்டுருக்கு இப்போ வரையுமேவும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வால்பாறையில் வந்து இன்றைக்கி நம்ம சில இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் வந்து அடுத்த வர வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த கண்டெய்னர் ஸ்டேக்கு நீங்கள் வரணும் அப்படின்னீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா. என்னடா 1500 ரூபான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டின்னர் இன்க்ளூடடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட், பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நடந்து போகலாம், ட்ரக்கிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு அவுட்டரான ஒரு இடம், ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, ஒரு சோலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் அது. ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா 1500 காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி அது. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிப்பே வந்து பார்த்தோன்னா வெறும் 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்ச ஆள் தான் நாங்கள். பட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நாங்கள் இந்த ஸ்டேக்கு மட்டும் 1500 ரூபா செலவழிச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் அவர் ட்ரீம். எனக்கும் ஸ்ரீனினாக்கும் ரொம்ப நாள் கனவு இந்த இடத்துல நாங்கள் வந்து தங்கணுன்றது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இந்த பக்கமாக அப்படியே நிறையா கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் 1500 ரூபாயை நாங்கள் கன்சிடர் பண்ணாமல் இந்த இடத்துல தங்கினதுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒர்த்துங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட, இப்போ எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்திருந்தாங்க, கூட வேலை பார்க்குறவங்களாம் வந்திருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டுமே வந்து ஆக்சுவலாக அவங்க இங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு, பயங்கரமாக பிடிச்சிருச்சு. நீங்கள் வந்தாலுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கும் இந்த இடம் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட தாராளமாக இங்கே வரலாம். கார் பார்க் பண்ணுறதுக்கு கீழே இடம் இருக்குது, பைக் பார்க் பண்ணுறதுக்கு கீழே வச்சுருக்காங்க. கண்டெய்னர் வந்து பார்த்தோன்னா 3 கண்டெய்னர் இருக்குது. அது போக தனியாக அவங்ககிட்ட கிச்சன் இருக்குது. இங்கே கை கழுவுறதுக்கு சிங்க் இருக்கும். நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டைனிங் ஏரியாஸ் எல்லாமே இருக்கும். பயங்கர ஆம்பியண்ட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்த. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ எங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைநார்ந்த அப்படின்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் வால்பாறையில் ஒரு சூப்பரான இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன் நான். ஸோ அதுவரையும் உங்களிடமிருந்து வருவது உங்கள் ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே. வீடியோவில் வருமா? வீடியோவில் வரும், இருந்தால் வந்துருச்சு. இதுதான் இப்போ வீடியோவில் வரும். ஐயோ டூராக வீடியோவில் வரும். அண்ணன் க்ளோஸிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரே க்ளோஸ் ஆகிடுவான்ட்டு ஓடிட்டார். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக, அவங்களாம் குளிச்சுட்டாங்க, நம்ம போயிட்டு இனி ஒரு கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான். டாடா.